தெய்வ மனங்களுக்கு வணக்கம். கோடி புண்ணியம் தரும் ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. எதற்காக சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது? அதுவும் ஐப்பசி மாத பௌர்ணமியை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் நம் முன்னோர்கள்? இதற்கு ஒரு விளக்கம் உள்ளது. சாம வேதத்தில் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது எங்கும் இருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைவர்களுக்கும் உணவுதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக கூற வேண்டும் என்றால், சந்திரன் தனது முழு சாபத்தை நீக்கி 16 கலைகளுடன் புது பொலிவுடன் அன்றுதான் திகழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. அறிவியல் ரீதியாக கூற வேண்டும் என்றால், அக்டோபர் நவம்பர் அதாவது ஐப்பசி மாதத்தில் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியின் மீது விழுவதாக கூறப்படுகிறது. நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானம் அரிசி. அதனால்தான் நம் முன்னோர்கள் அரிசியை வைத்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகத்தை செய்கிறார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபட்டால் முக்தி கிடைப்பதுடன் நமது 7 தலைமுறைக்கும் அன்னம் தட்டுப்பாடு வராது அப்படின்றது ஐதீகமாக உள்ளது. அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதால் அன்னதோஷம் நீங்கும். சிறப்புமிக்க ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானின் அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும்.